சக்தி உபாசனையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது ஸ்ரீ வித்யா உபாசனை. அதில் தசமகாவித்யா ஒரு அங்கம். அம்பிகை எடுத்த 10 அவதாரங்களே தசமகாவித்யா என்று போற்றப்படுகின்றது. அவற்றில் 9வது ரூபமே ஸ்ரீ மாதங்கி தேவி. மதங்க முனிவரால் வளர்க்கப்பட்டதால் மாதங்கி என்ற பெயரும் உண்டு. இந்த அன்னையை ஷியாமளா, சரஸ்வதி, ராஜா மாதங்கி என்றும் போற்றுகின்றனர். மதுரையில் இருக்கும் மீனாட்சி அம்மன் இந்த மாதங்கி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுகிறார். நீலம் கலந்த பச்சை நிறத்தில் காட்சி தரும் தேவி சகல செல்வங்களையும் அருளக்கூடியவள். சந்திரக்கலை தரித்து கொண்டு 10 கரங்களில் மலரம்பு, கரும்பு வில், கிளி, வீணை மற்றும் அங்குசபாசம் ஏந்தி காட்சி அருள்கிறார். இந்த மாதங்கி தேவியை காஞ்சி காமாட்சி கோவில் பிரகாரத்தில் காணலாம். மாதங்கி உபாசனையில் பிரதானமாக விளங்குவோர் ஸ்ரீ மகாகவி காளிதாசர். இந்த தேவியை வணங்கியே மூடனாயிருந்த காளிதாசன் மகாகவி காலமேகமானார். இவர் இயற்றிய ஷியாமளா தண்டகம் சக்தி உபாசனையில் ஒரு முக்கிய இடம் வகிக்கின்றது. இந்த மாதங்கி தேவியை வழிபட்டால் பயமற்ற நிலை, கலைகளில் சிறந்து விளங்கும் திறன், எடுத்த காரியத்தில் வெற்றி என பல நன்மைகளை இந்த மாதங்கி தேவி தேடி தருவாள். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை அல்லது மாலையில் வரும் சுக்கிர ஓரையில் மீனாட்சி அல்லது மாதங்கி தேவியின் படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ பச்சை வண்ண மலர்கள் சாற்றி நெய் தீபமேற்றி தேன் கலந்த நெய்வேத்தியங்கள் படைத்து இந்த அன்னைக்குரிய காயத்ரி மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை தியானித்து வந்தால் எல்லாம் சித்தியாகும். மேலும் இந்த அன்னைக்குரிய ஷியாமளா நவராத்திரியில் இந்த தேவியை துதிப்பதன் மூலம் பலன்களை சீக்கிரம் பெறலாம். ஓம் சுக்ர பிரியாயை வித்மஹே ஸ்ரீ காமேஸ்வர்யை தீமஹி தன்னோ ஷாம பிரச்சோதயாத். ஓம் சுக்ர பிரியாயை வித்மஹே ஸ்ரீ காமேஸ்வர்யை தீமஹி தன்னோ ஷாம பிரச்சோதயாத். ஓம் சுக்ர பிரியாயை வித்மஹே ஸ்ரீ காமேஸ்வர்யை தீமஹி தன்னோ ஷாம பிரச்சோதயாத்.